ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லியை தானாக போய் வழியில் விழுந்த மாதிரி இந்த ரேணுகா அவள் கை காசை போட்டு நல்லா அழகு பண்ணி விட்டாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மல்லி மல்லி மல்லின்னு சொல்லிட்டு மல்லி பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா இந்த இவர் கல்யா ராட்சசி ரேணுகா அவளுக்கு வயிறு பற்றிக்கிட்டு இருடி இந்த மேக்கப்பெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் தாக்கு பிடிக்குமா, அதுக்கப்புறம் ஃபேஷியல் ப்ளீச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். உன்னால் எதுவும் பண்ண முடியாது, இருடி வீட்டுக்கு போய் இருக்கு உனக்கு கச்சேரின்ட்டு இப்போ என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அப்பா நான் எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா ரேணுகா. அதை பார்த்தா நம்ம இவர் இருந்துக்கிட்டு கதிரேசா பரவாயில்லையம்மா, இவ்வளோ அழகாயிட்டியம்மா, இப்போ தான் எனக்கு பழைய ரேணுகாவை பார்த்த மாதிரி இருக்குது. அது எனக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அதை சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இந்த ரேணுகா தான் வேணும். இத்தனை நாளாக என்னடா இது நம்ம பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் நம்மளை அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் வியங்கியிருப்பேன், எத்தனை நாள் மனசு நொந்திருப்பேன் தெரியுமா தங்கமே. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல 2 பேரும் அப்படியே பாசமலையும் புரிகிறாங்களாமா. பசமலரே அழகு பசமலரே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க சகிக்கலை. மல்லிக்கு தான் சரியான டென்ஷனாக இருக்குது. இவன் உண்மையான ரேணுகாவே இல்லை, எதுக்காக தான் இவன் மேலே ஃபீலிங்ஸை கொட்டுறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு நின்றுருக்கேன். அதுக்கப்புறமா கதிரேசன் மல்லியை பார்க்க, வா மல்லி என்னம்மா நீ இவ்வளோ அழகாயிட்ட அப்படின்னு சொல்ல, பா அப்படியே அழகே உன்னை கொஞ்சம் ஒரு மிஞ்சி பார்க்குற மாதிரி பேரழகாக இருக்க அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு அழகு பண்ணது நான் இல்லைன்னா அவள் இந்த அளவுக்கு அழகாக வந்திருப்பாளா அப்படின்னதும், இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் உன்னை விட மல்லிக்கு தான்ப்பா எல்லாமே பொருத்தமாக இருக்குன்னு சொன்னதும், ஆமாம் அங்கிள் நானும் அப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, விஜய் போதும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னலாக கொடுக்குறாங்களாமா அந்த ரேணுகா மேடம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியும் பல்ப் வாங்கினா மறுபடியும் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறம் கிச்சனில் போய், ஏய் மல்லி போய் வெண்பை வீட்டுக்கு வர நேரம் ஆச்சு, போய் ஜூஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் என்னடா இவன் ஓவராக போடுறான், நானும் போதும்னு பொறுத்து பார்க்குறேன், ஆனால் இவன் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கா, போட்டும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் வெண்பா குட்டிக்காக அழகாக ஒரு சேலட் ஒரு ஜூஸ் அப்புறம் என்னென்னா அவங்களால பண்ண முடியுமோ ஸ்நாக்ஸு அதெல்லாம் செஞ்சு ஆளுக்கு கொண்டு வர நேரம் பார்த்து இந்த இவர் கல்யாணம் ரேணுகா அவள் கிச்சனுக்குள்ளே போகிறான். எதுக்காகனா வம்பு இழுக்கிறதுக்காக. ஏய் மல்லி நான் உன்னை கூப்பிட்டு போய் அழகுபடுத்திருக்கேன்னா அதுக்காக நீ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல, சரி இருந்தால் போதும்னு பார்த்தா எல்லாரும் நீ தான் அழகாக இருக்கன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் பணத்தை கொடுத்து உன்னை அழகு பண்ணனே தவிர நீயே எதுவும் பண்ணிக்கல, அதனால் சும்மா அழகாக இருக்காங்க நீ என்ன சொல்லிட்டாடா. அப்படியே கனவு உலகத்துக்குள்ளே போயிடாத. அங்கே ரேணுகா அம்மாவால் தான் நான் இப்படி அழகானேன், ரேணுகா அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ அழுத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்னது ரேணுகா அம்மாவா யாரா சொல்கிறீங்க அப்படின்னு, நான் தான், நீ இந்த வீட்டுக்கு கேர்டேக்கராக வந்திருக்க, உனக்கு சம்பளம் கொடுக்க போகிற முதலாளி நான், இப்போ நீ ரேணுகா அம்மான்னு சொல்லணும் அப்படின்னு தான். டின்னாயே யாரடி நீ முதலாளின்னு சொல்கிற, இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்காத, 1000 தான் இருந்தாலும் நான் விஜயோட ஒய்ஃப்னு சொல்ல, என்னடி சொன்னேன் மறுபடியும் விஜய் ஒய்ஃப் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி கட்டை எடுத்து பொலின்னு ஒன்று வைக்கிறாங்க. அப்படியே மண்டை சுற்றி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க நம்மளுடைய மல்லி. ஏன்னா அடிச்சு அடி அப்படி இந்த சுடர்னா சாதாரணலாம் ஏற்கனவே 10 ரவுடிங்க நேராக வந்தாலும் அவங்கள துரத்தி அடிக்கிறதுல சரியான எக்ஸ்பர்ட்டு. அப்படி இருக்கிறவங்கிட்ட மோதனா சும்மா விடுவாளா, ஒரே அடி அப்படியே மண்டை பொழந்து புலன்னு ரத்தமாக குட்டுது. அதுக்கப்புறமா என்னடா இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் நின்றுட்டுருக்கா. ஆனால் அடுத்து ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம், இவளே தலைமையில் அடிச்சுக்கிட்டா, இவளுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து வீட்டில் யாருமே இல்லை, அதனால் இவன் மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிடலாம், ரத்தம் கூட எதுவும் வரல, எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அப்படியே விட்டுட்டு வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா நம்ம விஜய்க்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. ஐயோ என் மல்லிக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவளுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, வீட்டில் யார் இருந்தாங்கன்னு யோசிக்கிற நிலைமையில இல்லை. குடுகுடுன்னு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மல்லி எப்படி இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்கிட்ட கேட்க, எந்த இதுவும் இல்லைங்க, கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டீங்க, ஆனாலும் அவங்களுக்கு லைட்டாக இன்ஜுரி ஆகிருக்கு, அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல, எல்லாமே சின்ன காயம் தான், சீக்கிரமாக சரியாயிடும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறமா தான் விஜய்க்கு ஒரு யோசனை வருது, வீட்டில் யார் இருந்தாங்க இவ்வளோ நேரம், என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்காக அவளுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீர அப்படி யோசிக்கிறாரு. ஆனால் எதுவுமே யோசனைக்கு பிடிப்படலை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சுடர் இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.